வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்தியாவில் ஒட்டுமொத்த பிரபலங்கள் மத்தியில் ஃபேமஸான ஒருவர் திடீரென மரணம் அடைந்து போன செய்தி இந்தியாவையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வாங்க அவங்க யார், அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சமீப காலமாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மரண செய்தி நாளுக்கால அதிகரிச்சுட்டே வருது. நிறைய சினிமா துறையை சேர்ந்தவங்களும், பத்திரிகை துறையை சேர்ந்தவங்க, அரசியல் துறையை சேர்ந்தவங்க, பல்வேறு பிரபலங்கள் தொடர்ந்து வரிசையாக மாரடைப்பு காரணமாக இறந்து வராங்க. தொடர்ந்து இந்த மாரடைப்பு என்று சொல்ல கேட்டாலே ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை இப்போது வரைக்கும் ரொம்பவே பயமா இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. கடந்த 4 வருடங்களாக பாத்தீங்கன்னா இந்த மாரடைப்பு தான் ரொம்பவே அதிக பேரை இறக்க வச்சுக்கினே சொல்லலாம். நாளுக்கு நாள் தினந்தோறும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரபலங்கள் பொதுமக்கள் என மாரடைப்பு காரணமாகத்தான் தொடர்ந்து வரிசையாக இறந்து போயிடுறாங்க. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் இப்போது மீண்டும் ஒரு இந்திய பொதுமக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள ஒரு பிரபலங்களுடைய மரணத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பத்மபூஷன் ராமோஜி ராவ் இன்று அதிகாலையில் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. பிரபலங்கள் எல்லோருமே இவருக்கு நேரில் போய் இரங்கல் தெரிவித்துட்டு வராங்க. பிரபல ஊடக அதிபரும் திரைப்பட அதிபருமான செருக்குரி ராமேஜ் ராவ் என்று அதிகாலையில காலமாயிருக்கிறாரு. அவருக்கு வயது 87. உயர் ரத்த அழுத்தம் மற்றும் மூச்சு திணறல் காரணமாக கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள நான்கிராம் குடாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில அனுமதிக்கப்பட்டு வந்தாரு. மருத்துவர்கள் அவரது இதயத்தில் ஸ்டென்ட் பொருந்தி ஐசியூவில் வென்டிலேட்டர் வைத்து சிகிச்சை அளித்து வந்தாங்க. தொடர்ந்தும் அவரது உடல்நிலை மோசமடைந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலையில 4:30 மணி அளவில் அவர் உயிரிழந்திருக்கிறாரு. 1936ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி ஆந்திர பிரதேசத்தில் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள பெடாபுரா கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்த அவர் உலகின் மிகப்பெரிய தீம் பார்க் மற்றும் திரைப்பட ஸ்டுடியோவான ராமோஜி பிலிம் சிட்டியை நிறுவினார். மார்க்கத்தின் ஈரிட செய்திகள், இடிவி நெட்வொர்க், ராமாதேவி பப்ளிக் ஸ்கூல், பிரியா ஃபுட், கலஞ்சேவி உஷினி மூவிஸ், டிஸ்டிங், டால்போன் குரூப் ஆகியவற்ற நிறுவனங்களுக்கு ராமராஜிக்கு சொந்தமான நிறுவனங்களாகும். ஒரு ஊடக பிரமுகராக தெலுங்கு அரசியல் ராமோஜி ராவ் மறக்க முடியாத கட்டுப்பாட்டை கொண்டிருந்தார். பல மாநில மற்றும் தேசிய தலைவர்கள் ராமோஜி ராவுடன் நெருங்கிய உறவுகளில் பகிர்ந்து கொண்டு வந்தாங்க. முக்கியமான விவகாரங்களில் ஆலோசனைக்காக அவரை பார்த்தாங்க. பத்திரிகை, இலக்கியம், சினிமா மற்றும் கல்வி ஆகியவற்றை துறைகளில் அவர் ஆற்றிய விலைமதிப்பற்ற பங்களிப்பு 2016ஆம் ஆண்டு இந்தியாவின் 2வது மிக உயர்ந்த குடிமகன் விருதினையும் பத்மபூஷன் விருதையும் இந்திய அரசாங்கம் ராமராஜிக்கு வழங்கி கௌரவித்தது. ராமோஜி ராவ் 1984ஆம் ஆண்டு சூப்பர் ஹிட் காதல் நாடகம் சீவரி பிரேமலகா மூலம் திரைப்பட தயாரிப்பாளராக மாறினார். மயிறு பிதிகானா, மௌனம் போராட்டம், மனசு மம்தா, சித்திரம் மற்றும் போன்ற பல கிளாசிக் படங்களை அவர் தயாரித்துகிறார். டகுடுமு டாண்டோர் 2015ஆம் ஆண்டு தயாரிப்பாளராக நடித்த கடைசி திரைப்படம். அவரது திரைப்படங்கள் நந்தி பிலிமோர் மற்றும் தேசிய திரைப்பட விருதுகளையும் பலமுறை வென்றுள்ளது. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.